friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Valentine's Day special என்ன பண்ண போறோம்? Cupcakes. Ultimate red cupcakes. Ultimate சொல்ல இல்லனா சூப்பரான சொல்ல. Super. Super wet cakes. Delicious. ஓகே இதுக்கு வந்து ரொம்ப குறைவான பொருட்கள் போதும் நம்ம வந்து ஃபுல்லா வெண்ணெயில செய்ற Use a lot of sugar because we have a lot of sugar in this bowl. lot of sugar லடா இது 1 கப் sugar தான் There's some. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முட்டையை போடுவோமா ஓகே Coffee. Now. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு முட்டை சேர்க்க போறோம் முட்டை சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க Break on mistake. அதுக்கு அப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போறோம் இது வந்து 1 கப் சர்க்கரை 200 கிராம் போட்டா Sugar. அதுக்கு அப்புறமா நான் வந்து 1/4 கப் வெண்ணெய் 1/4 கப் எண்ணெய் எடுத்துர்க்கேன் இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லனா நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து வெண்ணெய் பயன்படுத்தலாம் இல்லனா வந்து ஃபுல்லாவே எண்ணெய் பயன்படுத்தலாம் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் கலந்து பண்ணும்போது கேக் வந்து இன்னும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துர்க்கோம் போடுடா Not yet. சுகர் அதுக்கு அப்புறம் mix பண்ணிக்கலாம் போடுடா ஓகே ஓகே sunflower oil இல்லனா vegetable oil அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் பட்டர் ரெண்டு துண்டு உருகாம இருக்கு அது ஒன்றும் பண்ணாது Bye, Mr. Butter. அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்க போகிறோம் போடட்டா 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நல்லா வாசனைக்காக அப்புறம் வந்து கொஞ்சம் ரெட் ஃபுட் கலர் என்ன கேக் பண்ண போகிறோம் ரெட் கலர் கேக்கில் What is pinkish? No, red is pink. ரெட்டிஷ் பிங்க் ஆச்சு Red is pinkish, more reddish, but a little bit pink. That's my favorite color. Yes. அப்படியே கொஞ்சம் ரெட்டு This is red is pinkish. You see? அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்னா Mouth. 1/2 கப் மைதா மாவு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு ஒரு 2 சிட்டிகை உப்பு Now I'm going to say. அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் பால் நம்ம வந்து மாவு பொருட்கள் சேர்த்துட்டு ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்காது அதனால தான் வந்து ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி கலந்தாலே போதும் அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் வச்சுருக்கேன் பால் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை கலந்துட வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் I don't have time to pour the whole time. பாருங்கள் இந்த பதம் ஓவராக தண்ணியாக இல்லை அதேனால ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த அளவில் நமக்கு வந்து 10 கப் கேக் கிடைக்கும் 8 9 10 ஓகே அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனாக எடுத்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் கப் கேக் வந்து எப்போவுமே நம்ம மேலே வரைக்கும் ஃபில் பண்ணக்கூடாது ஒரு 3/4 அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து வைக்கணும் கொஞ்சம் போடுமா No, not that one. This one. அவனுக்கா யாரு இந்த 2 ஷார்ட்டாக இருக்கா Yes. சரி உனக்கு கொஞ்சம் கொடுப்போம் And this guy. அந்த கைக்கு கொஞ்சம் கொடுக்குமா மாவு தீர்ந்து போச்சே ஓகே கரெக்டாக 10 பேருக்கு பிரித்து வச்சுருக்கோம் இந்த கடைசி பிட்டு வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக நம்ம வந்து பிரித்து வச்சிட்டோம் This guy is the perfect size. ஓகே இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும் அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும் வச்சிடலாம் நம்மளோட கப் கேக்லாம் ரெடியாக இருக்குது அல்டிமேட் ரெட் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் ரெட்டில் இருக்குது ஏன்னா அந்த கலர் வந்து நம்ம நிறைய சேர்த்தா தான் நல்லா அந்த ரெட் கலர் வரும் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மேலே வந்து அந்த ஃப்ராஸ்டிங் பண்ணணும்
சாக்லேட்லாம் திரும்பி சாப்பிட்றது. Yum yum. டாய் 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 50 கிராம் தாண்டா வச்சுருக்கேன். இதில் வந்து 50 கிராம் சாக்லேட் வச்சுருக்கேன், 100 கிராம் அன்சால்டட் பட்டர் வச்சுருக்கேன், 75 கிராம் பவுட்ரு பண்ண சர்க்கரை வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ நைஸாக பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணணும். அப்போ தான் வந்து க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் கிரெயினியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து அவ்வளோ நைஸாக இருக்கணும். இல்லைனா நமக்கு சாக்லேட் வேண்டாம் அப்படின்னா நம்ம வெறும் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம்ல, அதுவும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் சாக்லேட் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த சாக்லேட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீ எப்படா ஸ்டீல் பண்ணுவேன். லைட்டாக அப்படியே உருக்கிட்டு வந்திருக்கேன். வெண்ணெயை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம மீதி பொருட்கள் சேர்க்கணும். இந்த சாக்லேட்டும் வந்து ஆறி இருக்கணும், இல்லைனா வந்து நம்ம வெண்ணெயோட சேர்க்கும்போது உருகிரும். அதனால வந்து சாக்லேட் நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும் உள்ள. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கலந்து வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன். நமக்கு வந்து 2 டீஸ்பூன் போல் பால் தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாது, 2 டீஸ்பூன் போல் போதும். பாருங்கள், க்ரீம் வந்து அவ்வளோ அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா? இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இப்போ ஃபில் பண்ணிவிட்டு You could put a diamond if you had one. Diamond? If you had one. Sure. Haha. What are you saying? Haha. Why? ஹாஹாங்கிறது ஜாலி சிரிப்பு. சரி சரி, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும், இல்லைனா வந்து உருகி போயிடும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருந்து ஆரம்பிச்சுட்டு அப்படியே சுற்றி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன். வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான கப் கேக் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். போதும் போதும் போதும். நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும். டாட்டா பாய் சொல்லியிருந்தாங்க. டாட்டா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுடா. Say subscribe. 100.